கும்பம். கும்ப ராசியில் இருக்கக்கூடிய அனைத்து ஆன்மீக அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் அன்பார்ந்த மனமார்ந்த வணக்கத்தை உங்கள் ஜோதிடர் செல்வன் இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்கிறேன். பிறந்ததில் இருந்தே அடுத்தவர்களுக்காக உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து இது நாள் வரைக்குமே தனக்கென்று ஒரு சந்தோஷம், தனக்கென்று ஒரு ஆசை இல்லாமல் ஒரு துறவியைப் போல இது நாள் வரைக்குமே அடுத்தவர்களுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கும்பத்துடைய வாழ்க்கை இன்பமாக மாறப்போகுது. இது நாள் வரைக்குமே கும்பம் அப்படின்னாலே அந்த வாழ்வு முழுவதும் துன்பமாக தான் இருக்கும். இனி உங்களுடைய வாழ்வு முழுவதும் இன்பமாக மாறப்போகுது. எவர் உங்களுடைய அன்பை வெறுத்து ஒதுக்கினார்களோ அவர்களே உங்களை தேடி வரக்கூடிய காலம்தான் இது. சந்தோஷமாக இருங்க. கும்பம் மீண்டு எழப்போகுது. இழந்ததை மீட்டு எடுக்க போகுது. மிகப்பெரிய அளவில் பணம் உங்களை தேடி வரும். பண ஆசை உங்களுக்கு பெருகியே தீரும். அப்படி பணத்தின் மேல் உங்களுக்கு ஆசைகள் பெருகும் பொழுது பலவிதமான துறைகளில் நீங்கள் இறங்கி வேலை செய்யணும் அப்படின்னு முடிவெடுப்பீங்க. அந்த முடிவுகள் உங்களுடைய உறக்கத்தை சூறையாடும். இந்த இடத்துல தான் கேது உங்களுக்கு தூக்கமின்மையை அளிக்கும். அதாவது ராகு மிகப்பெரிய பணத்தை சம்பாதிக்கக்கூடிய வழிகளை காட்டும். கேது அந்த முயற்சிகளால் நீங்கள் களைப்படையும் போது உங்களுக்கு தூக்கமின்மையை அளிக்கும். நிம்மதியாக உங்களால் தூங்கவே முடியாது. படுத்தாலும் உங்களுடைய மனதில் அடுத்தது எப்படி பணத்தை சம்பாதிக்க முடியும் அப்படின்றத பற்றி மட்டுமே தான் யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. 2025 கும்பத்தை போல செல்வத்தை சம்பாதிக்கக்கூடிய ராசி வேற எதுவுமே இல்லை. இத்தனை நாளாக நீங்கள் எதற்காக காத்துக்கிட்டு இருந்தீங்களோ அந்த தருணம் உங்களின் இல்லத்தை தேடி வரக்கூடிய காலம்தான் இது. சந்தோஷமாக இருங்க. சரியா சொல்லணும் அப்படின்னா 30 ஆண்டுகள் கழித்து இழந்த செல்வம், இழந்த சக்திகள் இவை அனைத்தையும் திரும்ப பெறக்கூடியது கும்பம். கும்ப லக்னம். முக்கியமாக கும்ப லக்னத்தில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா தயவு செய்து வாழ்வில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் திடகார்த்தமான ஒரு மனநிலையோடு இருங்க. எந்த விதமான தோல்வியும் இனி கும்ப ராசியை அணுகவே அணுகாது. கும்பம் உயரத்தை நோக்கி நகர்ந்தே தீரும். இதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. அப்படி நகரும் பொழுது உங்களை அனுதினமும் காத்து கொண்டிருக்கின்ற கந்தனின் வேலை பிடிச்சிக்கிட்டு மன வலிமையோடு நகர வேண்டும். நீங்கள் அந்த சண்முகநாதனுக்கு நெய் தீபத்தை ஏற்றும் பொழுது உங்களுடைய மனதில் என்ன எண்ணங்கள் இருக்க வேண்டுமென்றால், நான் இந்த உலகில் ஜெயிக்க வேண்டும், என்னுடைய குடும்பம் அனுபவித்த அவமானங்கள் வெகுமானங்களாக மாற வேண்டும், என்னுடைய தலைமுறை நன்றாக வாழ வேண்டும். இப்படி உங்களை பற்றியும் உங்களுடைய குடும்பத்தை பற்றியும் மட்டுமே தான் நீங்கள் சிந்திச்சுக்கிட்டு விளக்கை ஏற்றணும். ஆனால் கும்பத்தில் இருக்கக்கூடிய 70% அன்பர்கள் விளக்கை ஏற்றும் போது தான் நீங்கள் அனுபவித்த துரோகங்கள் உங்களுக்கு ஞாபகம் வரும். உங்களை நம்ப வைத்து ஏமாற்றியவர்களை பற்றிய சிந்தனைகள் மனதில் ஓடிக்கிட்டே இருக்கும். அவர்களை பற்றி நீங்கள் நினைத்து கொண்டே விளக்கை ஏற்றி அந்த தெய்வத்துக்கிட்ட எப்படி வேண்டுறீங்கன்னா, என்னை ஏமாற்றியவர்களுக்கு தக்க தண்டனை கொடுக்கணும், என்னை ஏமாற்றியதற்காக அவர்கள் அந்த பலனை அனுபவிக்கணும் அப்படின்னு உங்களுடைய சிந்தனை எண்ணங்கள் எல்லாமே உங்களை பற்றி நினைக்காமல் அடுத்தவரை பற்றியே நினைக்கக்கூடியதாக இருக்குது. அந்த எண்ணங்களை நீங்கள் மாற்றி அமைத்து, ஏன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அனைத்து விதமான கிரகங்களும் சுப கிரகங்களாக விளங்கும் பொழுது நாம் சரியான சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி வாழ்வில் உயரத்தை சரியான நேரத்தில் போய் அடைய வேண்டும். இனியும் கடந்த காலத்தை பற்றி கும்பம் யோசிக்கவே கூடாது. உங்களுக்கு துரோகம் இழைத்தவர்களை தண்டிக்கும் கடமையானது முருகனின் வேலுக்கு உரியது. அதை நீங்கள் முருகன் கிட்ட சமர்ப்பிச்சுட்டு உங்களுடைய இலக்கை நோக்கி பயணித்தாலே போதும். கும்பம் வாழ்வில் நிச்சயமாக ஜெயித்தே தீரும். 2025 நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளால் அடுத்து வரக்கூடிய 10 ஆண்டுகள்
கும்பம் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை அடைந்தே தீரும். இதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. கடல் கடந்து பயணிக்கக்கூடிய காலமோ நேரமோ கும்பத்துக்கு கணிஞ்சு வந்தாச்சு. இனியும் எந்த விதமான பொய்யான பாசத்திற்கும் மயங்க வேண்டாம். அனுதினமும் நீங்க உங்களை பற்றி மட்டுமே நினைத்து கொண்டு முருகனுக்கு நெய் தீபத்தை ஏற்றும் பொழுது மனமுருகி நீங்க கேட்பதை கொடுத்தே தீர வேண்டும் என்ற கடமை முருகனுக்கு உண்டு. கும்பத்தை உற்றார் உறவினர்கள் வெறுக்கலாம், இரத்த பந்தங்கள் உங்களுடைய பேச்சை கேட்க மறுக்கலாம். மரியாதை அப்படின்றது கும்பத்துக்கு கிடைக்கவே கிடைக்காது. அதை நினைத்து நமக்கு யாருமே இல்லை அப்படின்ற ஒரு மன உளைச்சலுக்கு நீங்கள் போகவே கூடாது. மிகப்பெரிய முடிவுகளை திடகார்த்தமாக அந்த முருகன் மேலே பாரத்தை போட்டுட்டு இந்த ஒரு வேல்மாறலை உச்சரிச்சுட்டு நீங்கள் எடுக்க வேண்டிய முடிவுகளை எடுங்க. அந்த முடிவுகளால் நிச்சயமாக வெற்றியை மட்டுமே கும்பம் அடையும். இதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. அதாவது தனித்து வழி நடக்கும் எனதிடத்து ஒரு வளத்து இரு புறத்து மறு கடத்திரவு பகுற்றுணையதாகும். இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், நான் எவருடைய துணையும் இல்லாமல் முருகா நீயே கதி அப்படின்னு என்னுடைய பாதையில் வெற்றியை நோக்கி நடந்து போகும் பொழுது எனக்கு முன்பும் பின்பும் வலது புறத்திலும் இடது புறத்திலும் உன்னுடைய வேல் காவலாய் வர வேண்டும் அப்படின்னு கேட்கறதுடைய அர்த்தம் தான் இது. அப்படி நீங்க கேட்கும் பொழுது அந்த சண்முகநாதனின் வேலும் மயிலும் உங்களுக்கு பாதுகாப்பாய் நிச்சயமாக வந்தே தீரும். நம்பிக்கையோட இருங்க. நீங்க நினைத்த காரியங்கள் நினைத்த வண்ணமே நடக்க போகுது. அடிமைத்தனமான வாழ்க்கை கும்பத்துக்கு முடிந்தது. இனி சுதந்திரமாக உங்க மனதுக்கு என்ன தேவையோ அதை நீங்க தேடி போய் செய்ய முடியும். கட்டுப்பாட்டிலிருந்தும் மிகப்பெரிய இருளிலிருந்தும் விடுபடக்கூடிய காலம்தான் இது கும்பத்துக்கு. துன்பமாயிருந்த கும்பம் இனி இன்பமாய் வாழ்ந்தே தீரும். உங்களுடைய குடும்பம் உங்களுடைய செயல்களால் நிம்மதியான ஒரு மனநிலையை அடைவார்கள். நிம்மதியான ஒரு வாழ்வை கும்பம் அடைந்தே தீரும். இந்த 2025 உங்களுக்கு பலவிதமான நண்பர்களின் சேர்க்கைகள் ஏற்படும். அவை அனைத்துமே சமுதாயத்தில் உயர்ந்த தரத்தில் இருக்கக்கூடியவர்கள். அவர்கள் மூலமாக உங்களின் வாழ்வு ஒரு படி நிச்சயமாக மேலோங்கும். இதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. விதி உங்களுக்கு வழியை காட்டும் போது தயவு செய்து எந்த விதமான மனக்குழப்பமே இல்லாமல் நீங்கள் அந்த வழியில் நடந்து போங்க. அந்த வழியை காட்டக்கூடியது சண்முகநாதனின் வேல் தான் அப்படின்றத எந்த ஒரு தருணத்திலையுமே மறக்கவே மறக்காதீங்க. கடனிலிருந்தும் பகையிலிருந்தும் கும்பம் விடுபட்டே தீரும். மிகப்பெரிய அளவில் சுதந்திரமான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய காலம்தான் இது. நீங்கள் எப்பொழுதுமே உங்களின் வரம்பை மீறி நடக்கணும் அப்படின்னு யோசிக்காதீங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பணத்தின் மேல் இருக்கக்கூடிய ஈர்ப்பு அதிகரிக்கும். பணத்தை எவ்வாறெல்லாம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு நீங்கள் பலவிதமான வழிகளில் யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அப்படி யோசிக்கும் பொழுது எந்த ஒரு தருணத்திலும் ஒழுக்கத்தை மீறக்கூடாது அப்படின்றத கொஞ்சம் கவனத்தோட நீங்கள் வச்சுக்கணும். நீங்கள் ஒழுக்கத்தை தாண்டி போகும்போது சனி பகவான் அவருடைய வேலைகளை தொடங்க ஆரம்பிப்பார். அதுவரை உங்களை காக்கும் கடவுளாகிய கந்தனுடைய வேல் உங்களை ரட்சித்து கொண்டே இருக்கும். நீங்க முருகனுடைய அனுகிரகத்திலிருந்து சற்று விலகி நடக்கும் பொழுது சனி பகவான் அதற்கான பலன்களை தந்தே தீருவார். அதனால எப்பேற்பட்ட தருணத்திலையுமே ஒழுக்கத்தை நீங்க மீறவே கூடாது அப்படின்னு இந்த இடத்துல நான் ரொம்பவே தாழ்மையா கேட்டுக்கிறேன். ஏன்னா பணம் நம்முடைய கண்களை மறைக்கும். இத்தனை நாளாக இந்த பணத்திற்காக தான் கும்பம் ஏங்கிக்கிட்டு இருந்தது. பல அவமானங்களை தன்னுடைய முதுகில் தாங்கிக்கிட்டு இருந்தது. அதிலிருந்து விடுபடக்கூடிய நேரம் வரும் பொழுது எவராக இருந்தாலும் ஆசைகள் பேராற்று வெள்ளமாக உருமாறும். அந்த ஆசைகள் பேராசைகளாக மாறியே தீரும். அந்த பேராசையால் தவறான வழியில் உங்களை அறியாமலேயே உங்களின் மனம் செல்லும். அவ்வாறு செல்லும் போது முருகா என்னை ஒருபோதும் தவறான வழியில் விட்டுவிடாதே, நான் எந்த ஒரு தருணத்திலும் உன்னுடைய பாதையிலிருந்து விலகி போகாதவாறு அனுக்ஷணமும் என்னை காத்து ரட்சிப்பாயாக அப்படின்னு நீங்கள் அந்த முருகனுக்கு விளக்கை ஏற்றும் போது
இந்த விண்ணப்பத்தையும் வையுங்க. மிகப்பெரிய அளவில் முருகன் உங்களுடனே துணையாக நிற்பான். உரிமையாக கேளுங்க. காக்கும் கந்த கடவுள் உங்களுடைய சொந்த கடவுள் அப்படின்றத எந்த ஒரு தருணத்திலையுமே மறக்கவே மறக்காதீங்க. ஜெயம் உண்டாகட்டும், நல்லதே நடக்கும். அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம். கும்ப ராசியை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே முருகா 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 முருகா. ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ. நன்றி.